தாவீதுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. டேவிட்ஸ் விக்டோரியஸ் லைஃப் அவனுடைய வாழ்க்கையில how he lived a victorious life. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்ன? So I was just thinking about praising God. தேவனை அவரை துதிக்கணும் தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஸோ த சாங்ஸ் இங்கே பாடும்போது அதே போல பாடல் வந்ததுனால I want to thank and praise God. Amen. Hallelujah. So we all நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் என்ன பண்றோங்க, ஏதோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இல்ல எவ்ரிடேல ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில you want to see goodness. உங்க வாழ்க்கையில நன்மை தான் பார்க்கணும்னு விரும்புறோம்ல. எவ்ரிபடி லாங் ஃபார் இட். யாரும் நீ கிறிஸ்தவனாயிரு, கிறிஸ்தவன் அல்லாதவனாயிரு, எல்லாருக்குள்ள ஒரு ஆசைன்னா அவர்கள் வாழ்க்கையில every day they want to see the goodness. எந்த கெட்ட செய்தியும் வரக்கூடாது, எந்த துர்செய்தியும் கேட்கக்கூடாது, எந்த தீமையான காரியம் நடக்கக்கூடாது. இதுதான் எல்லாருடைய எவ்ரி இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவாங்க. ஆமென். பணம் இருக்குது, பணக்காரனுக்கும் அதான் இருக்கும், ஏழைக்கும் அதான் இருக்கும். நிம்மதியா இருக்கணும்ப்பா. எனக்கு என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நிம்மதியா இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும். இந்த அலைச்சல் எல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. இப்படிதான் நாம சொல்லி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நம்ம சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பட் நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலையும் நமக்கு all days and all times are not good times. You are prone to enter into bad times. தீமையான காலங்கள் வரும், தீமையான காரியங்கள் அனுபவிக்க வரும், பல துர்செய்திகளை கேட்க வேண்டிய இட் வில் பிரேக் அஸ். இதை உடைக்கும், நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும், எல்லாம் வரும். ஸோ ஐ வாஸ் திங்கிங், நான் போன வாரத்துல கூட ஆரம்பிச்ச சங்கீதம் 139 ஆரம்பிக்கும் போது அதுல தாவீது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆமென். 14ஆம் வசனத்துல படிக்கும் போது அவர் சொல்லுவாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். என்ன பண்ண தாவீது சொல்றாரு, Lord, I am created a wonderful way. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். ஸோ அதனால அவர் சொல்றாரு, I want to praise you. நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. He makes a deliberate choice. அவர் என்ன பண்றாரு, தெரிந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு, நல்ல உணர்ந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம்? ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. I want to praise you, Lord. எதுக்கா? he gives a reason why he wants to praise. தேவனை எதுக்கு துதிக்கணும்? அவர் சொல்றார், I am fearfully wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். So everyone, எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, இந்த ஜூம்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் you have been fearfully. நமக்கு everyone இந்த சத்தத்தை கேட்கிற, you may not like yourself. எத்தனை பேர் உங்களை நீங்களே நேசிக்கிறீங்க? You don't love most of the time you don't love yourself. Hallelujah. அதனாலதான் we don't follow the commands of God. நீ உன்னை நேசிக்கிறது போல, நீ உன்னை நேசிக்கலன்னா பிறன் எப்படி நேசிக்க முடியும்? How can you love others if you don't love yourself? நாம் ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது you don't glorify God. You don't say thanks to God. ஆண்டவரே என்ன இந்த படைச்சிருக்கிறீங்க. Lord, I may not like myself but you like me. சொல்றதுக்கு அந்த துணிவு வரணும். We always என்ன பண்றோங்க, அந்த டிஸ்கண்டென்ட்மெண்ட்டை நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே இப்படி இல்ல ஆண்டவரே, எனக்கு இது இல்ல ஆண்டவரே, நான் இப்படி இல்ல ஆண்டவரே, நான் இவ்வளவு அழகா இல்ல ஆண்டவரே, நான் see the thing is that தேவன் சொல்லுவாரு, யாரோ அது மோசே கிட்ட சொல்லுவார். மோசே நிறைய குழப்பத்துல இருப்பாரு. தேவன் சொல்லுவார், கம் ஐ வில் சென்ட் யூ பேக் டு ஈஜிப்டுக்கு நான் அனுப்ப போறேன். you are going to do something, you are going to deliver the people. மக்களை நீ விடுதலையாக்கி அவங்கள ப்ராமிஸ் லேண்டுக்கு நீ கொண்டு வர போகிறேன்னு சொல்லும் போது மோசஸுக்கு நிறைய கொஸ்டின். ஆண்டவரே, ஐ எம் நாட் வர்தி லார்ட், ஹூ ஆம் ஐ லார்ட்? என்னை காட்டிலும் நல்ல there are so many people better than me. அவங்கள அனுப்புங்க ஆண்டவரே, நான் திக்குவாயு மந்தனாம் ஆண்டவரே. he talks about his shortcomings. நமக்கு சில நேரத்துல நம்ம எல்லாம் சொல்ல தெரியாது. நமக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் ஷார்ட் கம்மிங்ஸ். அதுதான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் யாரா இருக்கிறேன்,
ஐ எம் நாட் வர்தி. என்னை யாரும் நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. என்ன யார் நம்ப போறாங்க? நான் பேலஸ்ல இருக்கும் போதே என்ன நம்பல. நான் இப்ப வில்டர்னஸ்ல இருக்கிறேன். இங்க இருந்து போய் தேவனை நான் அனுப்புனார்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. Who am I, Lord? எனக்கு பேசுறதுக்கு திறமை கிடையாது ஆண்டவரே. எனக்கு திக்குவாய் மந்தனாவா இருக்கிறேன் நானு. Send someone better than me. அப்போ அதோடைய அர்த்தம் நாங்க மோசஸ் நினைச்சா there were people better than him. பட் தேவன் என்ன நினைக்கிறாருங்க? அது எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு, ஊமை என்னை யார் படிச்சது? Who made the mute? So படைத்தவன் நாளவா? I created him. I created. இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணதுக்கு I have a purpose in their lives. அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குதுங்க? நான் ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட இப்படிதான் நான் படிச்சிருக்கிறேன். So I know what I am doing. அப்போ அந்த காலை பொழுது நீங்க தெரிஞ்சுக்கணும், God knows what he wants to do in your life. உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். You may be seeing all your negativeness. உங்க குறைகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்கிட்ட இது இல்ல ஆண்டவரே, எனக்கு ஐ ஆம் நாட் ஃபைனான்சியலி குட் ஆண்டவரே, எனக்கு வேலை இல்ல ஆண்டவரே, எனக்கு திருமணம் ஆகல ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நடக்கல, எனக்கு அந்த காரியம் நடக்கல. யூ மே பி வரிங், ஆண்டவரே என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைகளுடைய ஃபியூச்சர். இதெல்லாம் because you have a negative thought, you don't know about anything, so you keep இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் என்ன மறந்துறோம்னா, இந்த லைஃப் சிச்சுவேஷன்ல we forget there is a God whom I worship. நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. He knows everything about me. அவர் என்னை தாயின் கருவில இருக்கும் போதே அவர் தெரிந்து கொண்டது உண்மையானால், கருத்தரிக்க காரணமா இருந்தவர் அவர் உண்மையானால், நான் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணம் அவரா இருப்பாரானால், என்னை ரட்சித்து இந்த பூமியில இன்னைக்கு வைத்திருக்கிறது அவரே தான் என்றால், then he knows what he is doing. அவருக்கு நல்லா தெரியும் அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாருன்னு. Today we don't know. எதுக்கு தெரியலனா, you don't know your God, you don't know what is doing. You may not know God. தேவன் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் எல்லா பொழுதிலும் சொல்லுகிறவர் அல்ல. மோசேக்கு 40 இருந்து 80 வயசு வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. He was just in the wilderness. ஆடுகளை மேய்த்துட்டு, யோசிச்சு பாருங்க, பேலஸ்ல இருந்தவன் அடுத்த ஒரு சில நாட்கள்ல ஆடுகள் மேய்க்கிறவனா மாறானா எப்படி இருந்திருக்கான் லைஃப் ஸ்டைல்? எவ்வளவு அவன் நிந்திச்சு அந்த ஒவ்வொரு முறை ஆடுகளை கூட்டிட்டு போய் அந்த மலைங்கிட்ட உட்காரும் போது எவ்வளவு அவன் திட்டி இருப்பான். நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆயிடுச்சு, நான் அரண்மனையில இருக்கும்போது கை தட்டும் போது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு, எல்லாத்துக்கும் நான் கையை சும்மா தட்டுனா சொன்னா என்னை தேடி வரும். இப்ப எப்படி இருக்குதுங்க என் லைஃப்? இந்த டம்பு ஆடுங்க கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் சொல்றது அதுக்கு புரியாது, அது என்ன சொல்றது எனக்கு புரியாது. ஆனாலும் அவன் he speaking to himself, அந்த ஆடுக கிட்ட பேசுறான். not knowing what is going to happen, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. he saw all about himself, worthless, useless, powerless. எல்லாம் லெஸ் பாக்குறான். அந்த லெஸ்ஸா பாக்குறவன் தான் ஆண்டு தேவன் வராரு. he comes and calls, மோசே மோசே வா, நான் உன்னை அனுப்ப போகிறேன். See, when you are seeing about yourself, about your lessness, God sees உங்களுக்குள்ள என்ன பார்க்கிறாருங்க? தன்னுடைய கிரியை பார்க்கிறார், தன்னுடைய வல்லமை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறதை பார்க்கிறார். தன்னுடைய he sees not your flesh, he sees something in you. உங்களுக்குள்ள தன்னுடைய மகிமையும் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய கிருபையும் வைத்திருக்கிறதை பார்க்கிறார். So God didn't see Moses outward, திக்குவாயு மந்த நாவு, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்ல, நான் தான் படைச்சேன், I created you in that way.
நீ பிறக்கும் போது சௌந்தரியவானா தான். அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அவங்க அப்பா அம்மா, ஐயோ இவ்வளவு அழகா இருக்கு, நான் இவனை தண்ணியில போடணுமான்னு சொல்லி அவனை பாதுகாத்தாங்க. 3 மாசம் பாதுகாத்தாங்க. அது 3 மாசத்துலதான் ரொம்ப அழகு குழந்தை, அப்ப பாதுகாக்க முடிஞ்சுச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அவன் தவழுவான் ஓடுவான்னு சொல்லி இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்ப கூட என்ன பண்ணல, ஒரு கூடைய பண்ணி அதுல வச்சு அனுப்பிட்டாங்க. அவன் பிறக்கும் போது அழகா சௌந்தரியம். பார்வோனுடைய மகள் எடுக்கிறான், மகள் எடுத்து பார்த்து அவ்வளவு அழகா இருக்கிற அவனுக்கு தெரியும் எபிரேய குழந்தைன்னு தெரியும், எடுக்கிறா, அரமனையில கொண்டு போய் வளர்க்கிறா. ஆமென், ஹல்லேலூயா. இட் வாஸ் இது மோசேயோட அம்மா அப்பா பிளான் பண்ணதா இல்ல கர்த்தர் பிளான் பண்ணதா? ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கணும், எங்க வளரணும், கர்த்தருக்கு தெரியும். டோன்ட் பாதர் யுவர் செல்ஃப். இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறோம், இதை நிறைய யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நாங்க இப்படி ஒரு வீட்டுல இருப்போம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. என் தங்கச்சி சாட்சி, ஏதோ ஒரு வீட்டுல இருந்தோம், ஆனா சந்தோஷமா இருந்தோம், அவ்வளவுதான். we never thought about மாடிகள்லாம் நாங்க யோசிக்கல. ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு அறை வீடு தான், காமன் பாத்ரூம் தான், அங்கதான் இருந்தோம். I'm not proud that ஆண்டவர் இங்க கொண்டு வந்துட்டாரு. See, what I'm telling is that God knows, God தேவன் உங்க பிளான், உங்க லைஃப் அவர் பிளான் பண்ணி இருக்கிறார். ஏதெல்லாம் பிளான் பண்ணி இருக்கிறாரு, அவர் உங்களை என்ன பார்க்கும்போது பிரமிக்கத்தக்க அதிசயமா இருக்கிறோம். அதை நீங்களும் நான் when you are going to realize, தாவீது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பட்டிருக்கிறபடியால் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. I will praise you. இன்னைக்கு நிறைய நம்ம taunting words of பிசாசுடைய சொல்றோம், நம்ம பார்த்து சொல்லிட்டே இருப்பான். அதை கேட்டு அதை விசுவாசிச்சு அவன் ஆமான்னு சொல்றதா நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கிறது. Change it. Change it. God knows from A to Z. உங்களுடைய வாழ்க்கை எல்லா காரியமும் தெரியும். அவர் எங்க கொண்டு போகணும்னு தெரியும், எப்படி வைக்கணும்னு தெரியும். எவ்ரி டே. ஆனா அதுக்கு ரகசியம் என்ன தெரியுங்களா? To see God's move in your life, give more time in your praise and worship. அதிகமாய் தேவனை துதிங்க, அதிகமா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Even if you see nothing happening, ஆபகுக் போல ஒண்ணுமே இல்லைனாலும், அத்திமரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாம போனாலும், அந்த ஆடுகள் இல்லாம போனாலும், நான் என்ன பண்ணுவேன்? I'll keep praising my God. நான் என்ன பண்ணுவேன்? I will rejoice. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனை, என் ரட்சிப்பின் தேவனை அவருக்குள் களி கூறுவேன். I will praise God. அவருக்குள் I will enjoy my God. நமக்கு ஒரு காரியம் இல்லைன்னு என்ன பண்றோம்? ஒரு காரியம் நான் விரும்பினபடி நடக்கலன்னு என்ன பண்றோம்? அடுத்த நிமிஷம் நம்ம முகம் மாறி போகுது. நம்ம எல்லாரும் பார்க்கும்போது முகம் தான் மாறி போகுது, உள்ள மாறி போகுது, மனசு மாறி போகுது, எண்ணம் மாறி போகுது. யூ டோன்ட் see. அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, ரைட்? பார்க்கிறவங்க முகத்தை பார்க்கறாங்க, அனுபவிக்கிறவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது நிமித்தம் தலைவலி வரும். எவ்ரி உங்க என்னன்னா, when you think the wrong thing, your immune system doesn't work in the way God created. தலைவலி, வயிறு வலி, வாந்தி எல்லாம் வரும். So when you don't see anything, believe that God is doing something. அதுதான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரதானமா ஒரு குறிக்கோளா இருக்கணும். If you don't see, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு லோன் கிடைக்கல, எனக்கு வீடு, ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் நடக்கல. ஆபகுக் மாதிரி சொல்லணும்,
ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே பார்க்கல. நான் எதை பார்க்கணும், எதை விரும்புறனோ, எதை ஆசைப்படுறனோ என்னால பார்க்க முடியல. நத்திங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். ஐ see all zero. ஜீரோ. என் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? எல்லாம் ஜீரோவா தான் இருக்கிறது. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஜீரோ நீங்க நினைக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது, தேவன் பக்கத்துல ஒரு ஒண்ணு போட்டா எத்தனை ஜீரோ இருக்குதோ அப்ப அந்த அத்தனை ஜீரோக்கு அந்த ஒரே ஒரு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தி நம்பர் சேஞ்சஸ், வேல்யூ சேஞ்சஸ். When you look to zero, உங்க வாழ்க்கையில ஜீரோ பார்க்கும் போது learn to thank and praise God, worship God. ஏன்னா தேவன் மாத்திரம் தான் அந்த ஜீரோக்கு பக்கத்துல ஒரு நம்பர் ஆட் பண்ண முடியும். அந்த ஜீரோக்கு பக்கத்துல ஆண்டவர் உங்களை ஹீரோவாய் மாற்ற முடியும். அவர் தான் அந்த when you keep praising, ஒன்றுமில்லாதவன் அவன் குப்பையிலும் தூசியிலும் இருந்து கோபுரத்துல எடுத்து உட்கார வைக்கிறவர் தேவனால் மாத்திரம் தான் முடியும். No man can do it. ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு உதவி செய்தாலும், if God doesn't send that person, nobody can come to you. First of all, you have to believe yourself. நான் பிரமிக்கத்தக்க, அதாவது நான் உண்டாகல, என்னை உண்டாக்கினவர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா என்னை உண்டாக்கி இருக்கிறார். I am special to God. I am special to God. தாவீது இத ரொம்ப அனுபவிச்சிட்டான். So he became acquainted with so many things. ஏன் தேவன் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லணும் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன்னு? Do you know that? சும்மாலாம் ஆண்டவர் சொல்லல. தாவீதுடைய வாழ்க்கை எல்லாம் தெரியுங்களா? அவன் வில்டர்னஸ்ல எப்படி இருந்தானோ அதேதான் வாழ்க்கை அவன் கண்டினியூ ஆச்சு. அந்த வில்டர்னஸ்ல அவன் சொன்ன கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. வனாந்தரத்துல ஒன்னும் இல்ல. when everybody neglected him, அவங்க குடும்பத்துல நெக்லெக்ட் பண்ணாங்க. எட்டாவதா இருக்கிறான், இவனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு நன்மையும் நமக்கு இல்லை. சோ எல்லாம் வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க. இவன் மாத்திரம் ரூடியா இருக்கிறான், அழகா இருக்கிறானா, சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிறானா, வாலிபனா, சின்ன பையனா இருக்கிறானா. என்ன பண்ணாங்க? நீ இப்ப ஆடமை. So every opportunity, தாவீதுக்கு கிடைச்ச opportunity என்ன பண்ணாங்க? அவன் முறுமுறுத்து கொண்ட, ஆண்டவரே 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 ஆண்டவரே, எங்க அண்ணனுக்கு இது, ஆண்டவரே எலியாவுக்கு அது. அவன் சொல்லல. He said, ஆண்டவரே you put me in the right place. எனக்கு தெரியும். He understood that God's plan is working in his life. He knew it. So he learned to hide in God. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். When there was nothing, அவர் சொல்றார், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதுக்கு அடுத்த அந்த வசனம் வரும், அவர் உன்னை வேறொருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Amen. Hallelujah. When you are in danger, ஒரு மோசமான இடத்துல இருக்கும் போது, have you the guts to tell, நான் உன்னதமான மறைவுல இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன். சுத்தி சத்துரு வரான், enemy are attacking you. பல விதத்துல பிசாசு வரான், பல காரியங்கள். you are facing problem after problem in your family, உங்க work placeல எல்லா இடத்துலயும் நீ பாக்குற. how do you challenge it?
எப்படி சவாலை சந்திக்க போறீங்க? You are speaking, why God, why God, why God? ஆண்டவர் பேச மாட்டார். Because he knows what he is doing. அவர் சொல்லுவாரு, அப்ப அந்த வைய விட்டுட்டு என்ன பண்ணு, வை காட் வை காட்னு சொல்றதை விட்டுட்டு, why don't you praise God, praise God, praise God. எப்ப துதிப்பன் தெரியுமா? When you know 100% God is holding my future. என் எதிர்காலம் அவருடைய கரத்துல இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் every day you tune yourself, உங்களுக்கு விரோதமா வருகிற காரியங்கள், you will know that உனக்கு விரோதமா ஆயுதங்கள் எழும்போ அது ஒன்று கூட வாய்க்காமல கர்த்தர் போக பண்ணுவார். You will have that confidence. You will சோர்ந்து போகிறது வராது. அதான் தாவீது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரண இருள் வரும். அவர் சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்னங்க? அவர் சொல்ற, வேற ஒன்னத்துக்கு நான் எதுக்கு பயப்படல, நான் எதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னா, என் கூட தேவன் இருக்கிறார். I know God is there with me. என்னோட தேவன் இருக்கிறாரு. He will never let me lose. என்ன பாதாளத்துக்கு விட மாட்டார், என் காலை தப்பு வைப்பாரு. எப்படியா? உமது கோல் உமது தடிமனை தேற்றும். He will send his word. சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறவரா இருக்கிறாரு. This confidence in your God, தாவீதுக்கு அது இருந்தது. அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, இவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறேன். எதுக்கு அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான்? தேவன் சொல்லுவாரு. என்ன சொல்றாரு? எங்க இருக்குது வசனம்? அப்போஸ்தலர் 13:22 வசனம் பாருங்க. But God moved Saul and replaced him with David, a man about whom God said, I have found David son of Jesse, a man after my own heart. He will do everything I want him to do. நான் கண்டுபிடிச்சேன், நான் பார்த்துட்டேன். யாருக்குங்க? தாவீதை சொல்றாரு. சவுல ஒதுக்கின பிறகு தாவீதை தெரிந்து கொண்டு என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு, வாசிங்க 13:22 தானே? அப்போஸ்தலர் 13:22. அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என்னங்க அவர் சொல்ற? அப்பா யார்? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என்ன இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்போ you can be pleasing to the heart of God or unpleasing person to the heart of God. எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னுடைய செயல், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய either you can be pleasing, தேவனுக்கு பிரியமான அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்க இருக்கலாம், இல்ல ஏற்றவர்களாக இல்லாம கூட இருக்கலாம். Choice is us. ஏன்னா அவர் சொல்றார், தாவீதை எப்படியா? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் I found. நான் கண்டுபிடிச்சேன், நான் பார்த்துட்டேன். எங்க பார்த்தாரு? வனாந்திரத்துல பாக்குறாரு, வீட்டுல பாக்குறாரு, தனிமையில பாக்குறாரு. அவன் மனசு பூரா என்ன வருதுங்க? தேவனையே சுத்தி 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 வருது. ஹல்லேலூயா. அவன் இருதயம் ஃபுல்லா தேவன் இருந்தாரு. அதனால தேவன் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் இருதயம் ஃபுல்லா நான் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, அடுத்து என்ன சொல்றாரு? எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். எனக்கு சுத்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். God had so much confidence about. எப்போ இது தாவீது ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, அந்த அபிஷேகம் வர்றதுக்கு முன்னாடி. He will do everything my heart desires. அப்போ உங்களை என்னை கூட அப்படித்தான் பார்க்கிறார். எப்படி?
என் இருதயத்தில் நான் விரும்புறதெல்லாம் this person will do. நீ கேள்வி என்னன்னா, if you don't have God, if you don't have a heart full of God, you cannot do the works of God in the way he wants. எதனால நம்ம நிரம்பி இருக்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம். இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசும். Amen. If you are full of God, you love the Lord. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர் அன்பு கூற முடியும். அவர் விரும்புகிறதெல்லாம் செய்ய முடியும். If not, it's difficult. So என்ன பண்றோங்க? We believe so much about the lies of the devil. பிசாசு சொல்றதெல்லாம் நீ இதை பண்ண, உனக்கு கவலை, உனக்கு இந்த காரியம் இல்லை. So you live in worry. ரொம்ப கவலையில வாழ்றோம். இயேசு சொன்னார், கவலைப்படுகிறதுனால் சரீரத்தோட ஒரு முழந்தை கூட்ட முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. பட் we love to worry. கவலைப்படுறதுல நம்ம மிஞ்சுகிறதுக்கு ஆளே கிடையாது. நம்ம கவலைப்படுறது மாத்திரம், கவலையை 4 பேர்கிட்ட சொன்னாதான் நமக்கு ஒரு நிம்மதி. மற்றவங்களையும் கவலைப்பட வைக்கணும். கவலைப்படுறவங்களுக்கு கேட்கிறவங்களும் சொல்றது, கர்த்தர் பார்த்துக்குறேன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கு. அம்மாவா, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறீங்களே சொல்லணும். நீ விசுவாசிங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடன்னு எழுதப்பட்டு இருக்குது. உன் சிறையிருப்பு மாறும். அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க ஏன் அவன் ஆண்டு இவ்வளோ நேசிச்சான்? அவன் நேசிப்புடைய ஒரு உச்சகட்டம் வருதுங்க. சங்கீதம் 52 சங்கீதம், Psalm 52 8-9 வசனங்களை பாருங்க. Psalm 52 verse 8 and 9. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிற நீரே இதை செய்தீர் என்று நான் உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு நான் காத்திருப்பேன். இதை ஏன் தாவீது சொல்றாரு தெரியுமா? ஏன் தாவீது இதை சொன்னாருன்னு, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா? சங்கீதம் 52 சங்கீதத்தை அந்த ஹெட்லைனை பாருங்க. மேல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன சொல்லுது? 52 சங்கீதத்துல, தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவாவுக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதனால் பாடப்பட்ட ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீஸ் என்னும் சங்கீதம். தாவீதுக்கு ஒரு பெரிய இக்கட்டு வந்துருச்சு. சவுல் துரத்தின்னு வரான். என்ன பண்றாங்க? தாவீது இங்க வந்துட்டான்னு செய்தி போயிருது தாவீதுக்கு, சவுலுக்கு. அப்போ தாவீது என்ன பண்றாங்க? முதல் வசனம், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடம் செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவகரன் கத்தியை போல இருக்குது. யாரு சொல்றாருங்க? காட்டி கொடுத்தான் பாருங்க. அவனை பத்தி தாவீது சொல்றாரு. அதை சொல்லிட்டு அப்படியே விடல அவரு. இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுமா? யாருன்னா ஒருத்தர் எதாவது பண்ணிட்டா அதை பத்தி திரும்ப பேசி 4 பேருக்கிட்ட சொல்லி அவங்க மனசுல என்ன பண்றோம்? அதை பதிய வச்சிடறோம். இங்க தாவீது இதை சொல்லிட்டு அதோட நிக்கல. பிகாஸ் he was pained. தப்பிச்சு ஓடிட்டு கொண்டு இருக்கிறான், போகிறான். திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவன் என்ன பண்ணான்? நம்பினவனுக்கு கழுத்து அறுத்துட்டான். தாவீது துக்கம் தாங்க முடியல, வேதனை நடுவுல இருக்கிறான். இத சொல்லிட்டு அவன் கீழே சொல்லுவான். என்ன பண்றாரு? நானோ தேவனுடைய ஆலயத்தில், அதுக்கு மேல 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை நம்பி தன் தீவினை மேல் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். யாருங்க? காட்டி கொடுத்தவன். பணத்துக்காக ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துட்டான்.
இப்ப தாவீது சொல்றான் அடுத்த வசனம், நானோ இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய இயலாமை, இன் ஸ்பைட் ஆஃப் மை எனிமி, என் ஒர்க் பிளேஸ்ல, என் வீட்டுல, என் குடும்பத்துல, எல்லா இடத்துலயும் நான் பிரச்சனைகளை பார்க்கிறேன். அதன் நடுவுல நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறார். தாவீதுடைய கன்ஃபெஷன் என்னங்க, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறான். அவன் ஒலிவ மரமா? Was an olive tree? No. அவன் என்ன சொல்றான், அதான் சங்கீதம் 130 பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் சொல்றான், பல வர்ணங்களை தானே பார்க்கிறான். நான் எப்படி இருக்கிறேங்க, தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்று I depend on the grace of God. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, every day I think about the grace of God. அவர் கிருபையை மாத்திரம் தான் நான் நம்பி இருக்கிறேன். நீரே அதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உம்முடைய நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, I want to let the righteous know. ஆண்டவரே, இந்த தீமை வந்தது, நீ அனுமதித்தீர். வித்வுட் யுவர் நாலேஜ் இது வரல. எனக்கு காட்டி கொடுத்தவன் அவன் காட்டி கொடுக்கிறதுக்கு you allowed it, Lord. எதுக்குன்னா you want to honor me. You are preparing me for, உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீ என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். 54 சங்கீதத்துல பாருங்க, 54 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறாரு. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. முதல்ல கதறான். அந்த ஹெட்லைன் பாருங்க, ஹெட்டிங் என்ன, தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்ன போது, ஹல்லேலூயா, தாவீது எங்க போனாலும் சத்துரு இருந்தான். எங்க போனாலும் சத்துரு இருந்தான். முன்னாடியா தாவீதை பார்த்து, உன்னை போல யாரெல்லாம்ப்பா, தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்னது 10,000 எல்லாம் சொன்னேன். இப்ப என்ன இருக்குதுங்க, தாவீது வந்த மாத்திரத்துல சவுல் கிட்ட ஏதாச்சும் வாங்கிக்கலாம்னு சொல்லி நியூஸ் போகுது. இப்ப தாவீது பாக்குறான், என்ன அவன் சொல்றான், என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. அவர் சொல்ல, இதோ தேவன் எனக்கு சகாயம். சொல், God is my refuge. ஐம்பத்தி 6ஆம் சங்கீதம் பாருங்க, 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பியூட்டிஃபுல் சாம் இது. சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். நல்லா தெரியணும், மற்றவங்களுக்கு தேவன் உங்களோட இருக்கிறாரான்னு தெரியுது பெருசல்ல, உங்களுக்கு தெரியுமா தேவன் உங்களோட இருக்கிறது? Do you have that confidence that God is with you? தேவன் என்னாரு, when அதான் என்ன, when everything is bad happening, believe that God is with you. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். What kind of man this David was? What kind of character? In spite of எல்லா issues இருக்கும் போது, ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்.
தாவீதுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் எதுதான்? He believed in so much in God. அவன் மாம்சத்துல இருக்கும்போது துன்பத்தை அனுபவிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், ஏமாத்தப்பட்டதை அனுபவிக்கிறான். He expected more about தேவனுடைய கிரியைகளை பார்த்து செய்யணும். But when people acted against it, he was frustrated. அந்த frustration கொட்டிட்டு அந்த frustrationோட நிக்கல. He again said, தேவனை நம்புறேன், I believe only in God. நம்ம நிறைய பேசுறோம் தெரியுமா? நம்ம கிடைச்ச வாயை திறந்தோம்னா பேசிட்டே இருப்போம். இதை பேசுவோம். இங்க தாவீது சொல்றான், அதை இதை பேசல. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். in spite of all my issues, நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரே. நல்ல நீங்க எதை அதிகமா கேட்கறீங்களோ அது உங்க வாழ்க்கையா மாறிடும், தெரியுமா? நீங்க எது உங்க காதுக்குள்ள மறுபடியும் 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 போதோ, you will begin to feel that. டிப்ரெஷன் பத்தி பேசிட்டு இருந்தா you will become depressed. தெரியுமா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் டிப்ரெஷனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, இயலாமையே பத்தி பேசிட்டு இருக்காங்க, லாஸ பத்தியே பேசிட்டு இருக்காங்க. You will feel and you will begin to see those things. அது உள்ள போய் போய் உங்களை நம்ப வச்சு you will begin to see what you believe. நீ எதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுற? You don't know the devil is, பிசாசு என்ன பண்றான்? உங்களை உயர முடியாதபடி he knows the trick. அவன் பிசாசுக்கு அந்த ட்ரிக் தெரியும். அதனால he makes you to listen. ஒன்ன உள்ள விட்டீங்கன்னா பின்னாடி இன்னொன்னு வரும். எதை நீங்க முதல்லயே அதுக்கு தடை பண்ணல, பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி வரும். காதுக்குள்ள போயிட்டே இருக்கும். காதுக்குள்ள போக போக நேரம் உங்க பிரெயினுக்கு போகும். உங்க பிரெயின் அதை யோசிக்க 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 அது உங்க மனசுக்குள்ள போகும். அது உள்ள செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். Then you feel, ஐயோ கஷ்டமா இருக்குது, ஐயோ. அப்பதான் அழுவோம். தேவையில்லாம அழுவோம் தெரியுமா? தேவையில்லாம துக்கமா இருப்போம் தெரியுமா? ஹல்லேலூயா. 59ஆம் சங்கீதத்துல பாருங்க, அந்த ஹெட்லைன் பாருங்க. சவுல் தாவீதை கொல்லுகிறதுக்கு ஏவாட்களை அனுப்பின போது அல்தேஷ்கத் என்னும் வாத்தியத்தில் வாசித்தானா, பாடின சங்கீதம். எப்போங்க? சவுல் தாவீதை கொல்றதுக்கு ஆட்களை அனுப்பின போது அத பாடு. இப்ப தாவீது என்ன பண்றாங்க? நம்ம என்ன பண்ணோம்? யாரையும் கேட்போம், இப்ப ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க, எனி ஹைடிங் பிளேஸ். ஒரு காலத்துல எங்க வீட்டுல எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஒளிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா எங்க நேரம் எங்க அத்தை வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆரிட்டு அவங்க அம்மா வீட்டு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அன்னைக்கு இல்ல இல்லையே, எங்க போயிருக்கிறாங்கன்னு தெரியாது. அங்க போய் தங்கிடுவாங்க. அந்த சிஸ்டம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் கூல் ஆகிற வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. அப்புறம் அவங்கள மறந்துடுவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்க தாவீது என்ன சொல்றாரு? 16ஆம் வசனம், இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சம், எனக்கு உயர்ந்த அடைக்கலமுமானீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனுமா இருக்கிறீர். முதல் வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார்? என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பியும், என் மேல் எழும்புகிறவர் என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில். பிரேயர், ஜெபத்துல ஆரம்பிக்கிறான், மன்றாடுறான். he knew the problem. அங்கே முடுக்கி நிக்கல. தேவன் இறக்கம் செய்ய மாட்டீரோ, என்ன பார்க்க மாட்டீரோ, உமக்கு கண் இல்லையான்னு கேட்கலாம சொல்றான்.
சொல்லிடுறான், இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு அடுத்தவன் சொல்றான், ஹalleluya, நானும் உம்முடைய வல்லமையை. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. A believer's life should be, நீ ஜெபம் பண்றதுல தப்பு கிடையாது. ஜெபம் பண்ண பிறகு how do you end the prayer? அழுதுட்டு மூக்க சிந்திட்டு முடிக்கிறோமா, இல்ல எந்திரிச்சு ஆண்டவரே I worship youன்னு சொல்லி அவர் ஆராதிக்கிறோமா? ஒருத்தரும் செய்யறது இல்ல. நமக்கு அழுதா ஒரு பெரிய சந்தோஷம். We feel satisfied in that prayer. இங்க ஒரு சொல்ற, நானும் உம்முடைய வல்லமையை பாடுவேன். When everything is against me, நான் என்ன பண்றேன்? I will praise your, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? But as for me, I will sing about your power. I will sing about your power. நம்முடைய வல்லமையை பாடுவேன். அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை இல்லைன்னு தெரியும். But yet we don't believe the power of God. அவர் வாழ்க்கையில வல்லமையை கிரியேட் செய்ய நம்பிக்கை கிடையாது. If we could, நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்குது. அவர் ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து பார்வோனுடைய சிறை இருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தாருன்னு சொல்றதுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். Because it is in there. ஏன் பர்சனல் லைஃப்ல நடக்கும்போது how do you see it? How do you recognize the power of God? நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை எங்க இருக்குதுங்க? பால் சொல்றார், உனக்குள்ள the power of God is working. எதை காட்டிலுங்க? more than your prayer. Ephesians 3 and verse 20ல சொல்லும், நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நான் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள் கிரியை செய்கிற வல்லமை. There is a power of God that is working, which has the power to do great things for you. பதினேழாம் வசனம், நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழ்வேன். எப்படி புகழ்றாரா? மகிழ்ச்சியோட, with joy. I will sing a joyful song to you. ஆனா நம்ம பாட்டை அப்படி நம்ம துக்கத்துல இருக்கும்போது, பிரச்சனையில இருக்கும்போது நம்ம பாடுற பாட்டு, விண்ணப்பத்தை கேட்பவரே, இப்படிதான் பாடுவோம். நம்ம என்ன பாடத்துக்கு மனசே வராது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். இப்படி பாடத்துக்கு நம்ம மனசு வராது. நமக்கு நாமே திருப்தி ஆக்கிக்கிறது. Change your sorrowful songs into praise songs. அவர் சொல்றாரு, மகிழ்ச்சியோடு உம்மை புகழுவேன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானீர். When I'm in trouble, அவர் ட்ரபிள பார்க்கல, மாறாக எங்க பார்த்தாருங்க? He saw God next to him. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது அது? But as for me, I will sing about your power. Each morning I will sing with joy about your unfailing love. For you have been my refuge, a place of safety when I am in distress. Now, when I am in distress, you are there for me. You are a place. You come and hide me. You protect me. You safeguard me. அதுக்கு தான் சொல்றது the word of faith is விசுவாசிக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு நெருக்கம் உண்டான நாளில், when I am in trials, when nothing is going good, when nothing is happening in good way, when everything is working against me, when I couldn't see God, when I couldn't see the blessing of the Lord,
ஐ see dryness, I see emptiness, எல்லாம் வெறுமையா இருக்கிறது. அந்த நேரத்துல அவர் சொல்ல, நான் எதை பார்க்கிறேங்க? I see you God. நான் உண்மை பார்க்கிற ஆண்டவரே, நான் வெறுமையை பார்க்கல, இல்லாமை பார்க்கல, இயலாமை பார்க்கல, கஷ்டத்தை பார்க்கல, நஷ்டத்தை பார்க்கல, வேதனையை பார்க்கல, துன்பத்தை பார்க்கல, நான் உண்மை பார்க்கிறேன். Every Christian, if you learn to look at God at all of your situation, எல்லா சூழ்நிலையும் நீங்க தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க பழகிக்கிட்டீங்கன்னா அப்போதான் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். பார்க்க வேண்டியதை பாருங்க, பார்க்க வேண்டியவரை பாருங்க, பார்க்க கூடாததை பார்க்காதீங்க. அந்த 3 குறுங்கு மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும். அந்த 3 குறுங்கு எதை சொல்லுது? நான் கெட்டதை பார்க்க மாட்டேன், கெட்டதை கேட்க மாட்டேன், கெட்டதை பேச மாட்டேன்னு. நாம இப்படி போடணும். அது நான் நெகட்டிவா கேட்க மாட்டேன், நெகட்டிவா பேச மாட்டேன், நெகட்டிவான காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆனா மாற அதை பார்க்குவேன், தேவனை பார்க்குவேன், தேவனுடைய வல்லமையை பார்ப்பேன், தேவனுடைய மகத்துவை பார்ப்பேன், தேவனுடைய மகிமை பார்ப்பேன். அவர் இல்லாத விட இருக்கிறவை போல அழைக்கிற தேவனை நான் பார்ப்பேன். என் நெருக்கத்துல என்னோட இருக்கிறவரை பார்ப்பேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோட இருக்கிறவரை நான் பார்ப்பேன். I will never get disillusioned with the tricks of the devil. என் பலனே உமை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். இப்போ என் பலனே உமை கீர்த்தனம் பண்ண. யார்? எந்த பலனங்க? தேவன் தான் அவருடைய பலன். சொல்ல, பலனே என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அடுத்து 60ஆம் சங்கீதம். மேல என்ன சொல்லுதுங்க? சங்கீதத்தை குறிச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குது. தாவீது மெசொபொத்தேமியா தேசத்துக்கு சீரியரோடும் சேபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது, when there was a war, ஒரு யுத்தம் நடக்கிற சமயத்துல தாவீது பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? they were in the verge of defeat. தோற்று போகிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அதான் முதல் வசனம், தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர், மறுபடியும் எங்க இடத்துல திரும்பி வாரும். So they were in the verge of defeat. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் தோற்று போகிற, எல்லாம் இழந்து போகிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம கண்ணுல பார்க்க முடியும். அந்த நேரத்துல தாவீது என்ன பண்றாருங்க? 6ஆம் வசனத்துல நீங்க படிச்சுன்னா, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு எழும்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்தோக்கின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீழையாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன், மோவாபின் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள், அரணான பட்டணத்துக்குள் நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் என்னை வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டு இருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டலில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய ஆவி உதவி வருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவர் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இப்ப அவர் சொல்றாரு,
ஆண்டவர் எங்களை விட்டுட்டீங்க, எங்களை தள்ளிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? ஹல்லேலூயா. எங்கள் சேனைகளோட, அது மேல இருந்து 6ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அதுல கன்க்ளூஷன் இங்க வரும். எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா எங்களை தள்ளிவிட்டு இந்த தேவரீர் அல்லவா. இவர் தான் என்ன பண்றாராம் இப்போ? அவர் சொல்றாரு, everything, every place I am going to take it. தேவன் தன் பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறேன். சீகேமை நான் பங்கிட்டு போடுவேன், சுத்தோக்கின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீழையாத் என்னுடையது, மனாசையும் என்னுடையது, எப்பிராயிம் என் தலை, யூதா என் நியாயப்பிரமாணிகர். இதெல்லாம் எதுங்க? எங்கள் சேனைகளோட. when we went to war, we couldn't find, பார்க்க முடியல ஆண்டவரே, ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். through you. எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டு இருந்த தேவர். நீங்க தள்ளி விட்டது போல இருந்துச்சு ஆண்டவரே, பட் யூ ஆர் தேர் வித் மீ. நாங்க தோற்று போகிற இருந்தா, பட் யூ ஆர் தேர் வித் மீ. எங்களோடு இருந்தீங்க ஆண்டவரே. உங்களால தான் நாங்க இதை ஜெயிக்க போகிறோம், உங்களை கொண்டுதான், உங்க வார்த்தை கொண்டுதான். இன்னும் நிறைய சங்கீதம் அப்படி இருக்குது. சங்கீதம் 3ஆம் சங்கீதம், சங்கீதம் 7ஆம் சங்கீதம், சங்கீதம் 3 அப்சலோம் தன்னுடைய மகனுக்கு தப்பி ஓடும் போது அவர் எழுதுறார், பாட்டு பாடுறார், நான் படுத்து நித்திரை செய்த இன்னும் விழித்திருக்கிறேன், நான் உம்மோடு இருக்கிறேன். அறுபத்தி 3ஆம் சங்கீதத்தை வாசி நம்ம முடிக்கலாம். அவர் இங்க என்ன பண்றாங்க? வனாந்திரத்துல இருக்கிறார். ஒரு சிச்சுவேஷன்ல எங்க இருக்கிறாருங்க? தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கிறையில் பாடின சங்கீதம். when in the wilderness, வனாந்திரத்தின் நடுவில், when you see nothing, எல்லாம் காஞ்சி போனதா தெரியுது. லோத்த போல பசுமையான இடத்துக்கு போறீங்களா? ஆபிரகாம் போல வனாந்திரத்து பக்கம் போறீங்களா? தாவீது சொல்ற, நான் வில்டர்னஸ்ல இருக்கும்போது, அவர் சொல்றார், எனக்கு ஒன்னும் இல்லாத போது, 1ஆம் வசனத்துல இருந்து படிங்களா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமான நிலத்திலே என் ஆத்துமா உமேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தது, உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள நாள் மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையிலே களி கூறுவேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அமேசிங். எப்ப பாடுறாருங்க அது? இந்த வில்டர்னஸ், வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம்? அப்போ தாவீதுடைய வெற்றி வாழ்க்கையின் காரணம் இதுதான். How did David live such a glorious life? அவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? சீக்ரெட்ஸ் ஆர் என்ன சொல்றது? வெற்றியின் ரகசியம். David's secrets of victorious life. So அதுதான் சங்கீதத்தில் everything God has written. நாம் அதை ஓவர் சைட் பண்ணிட்டு நமக்கு எங்க அழுக வருதோ, எங்க துக்கம் வருதோ, அதை தான் ரொம்ப பார்க்கும். நம்ம கண்ணு திறக்கப்படட்டும், நம்ம காது திறக்கட்டும், நம்ம இருதயம் திறக்கட்டும். Let us see the scriptures. தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை அந்த பரிசுத்த கண்ணோட்டத்தோட தேவன் நம்முடைய சங்கீதம் 119:18 படி வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை அவர் திறக்கட்டும்.